ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிஸ்கெட் செய்ய போகிறோம். குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வந்து சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வந்து ராகி மாவில் நாட்டு சக்கரை போட்டு ராகி மாவில் சூப்பரான பிஸ்கெட் செய்ய போகிறோம். நட்ஸு வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் பிஸ்தா, பாதாம், முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து உடச்சிக்கலாம். இல்லை கத்தியால் கூட நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு டைம் இல்லையா, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அப்படியே 2 பல்ஸ் கொடுத்து பொடிசாக உடச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியானதாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் தான் குழந்தைங்க இது சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் லைட்டாக பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி உடச்சிட்டு வந்துட்டேன். லைட்டாக கொஞ்சம் மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்கெட்டில் நல்லா ஒட்டிக்கும். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 2 கப்பு ராகி மாவு போட்டு செய்ய போகிறேன். ஹெல்த்தியாக 2 கப்பு ராகி மாவு போட்டு நாட்டு சக்கரை போட்டு பிஸ்கெட் செய்ய போகிறேன். அதனால் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து நல்லா நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கூலிங்காக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், பட்டர் இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட கூலிங் இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நம்ம கேக் செய்கிறோமோ பிஸ்கட் செய்கிறோமோ செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெளியில் எடுத்து வச்சிடணும். 100 கிராம் பட்டரை பவுலில் போட்டுட்டேன். அதில் வந்து 1 கப்பு அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 2 கப்பு நான் ராகி மாவு எடுக்க போகிறேன், கேழ்வரகு மாவு. அதுக்காக 1 கப்பு 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நம்ம ஹெல்த்தியாக செய்கிறோம், குழந்தைங்களுக்காக ஹெல்த்தியாக செய்கிறோம். குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்க வயசானவங்களாம் வந்து டீ காஃபியில் தொட்டு சாப்பிட்றது கூட பிஸ்கெட் வேணும்ன்ட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சுகர் பேஷண்ட்லாம் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்த பிஸ்கெட் வந்து நாட்டு சக்கரை போடுறோம், ராகி மாவில் செய்கிறோம், கேழ்வரகு மாவில் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து 2 கப்பு மாவுக்கு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எனக்கு அளவு தெரியும், நான் அளவாக ஊற்றிக்கிறேன். அளவு தெரியாதவங்க ஸ்பூனால் கணக்காக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கணும். நல்லா கொஞ்சம் இப்படி வேகமாக நம்ம கலக்கணும்னா அந்த பட்டர் வந்து அந்த எல்லோ கலர் போய் லைட் கலராக வந்துடுச்சு பாருங்கள். அதனால் கொஞ்சம் நல்லா அப்படியே அடித்து கலக்கணும். இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நான் வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன், கேழ்வரகு மாவு 2 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம எல்லாருமே நார்மலாக இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சூப்பரான ஹெல்த்தியான பிஸ்கெட் இது. நான் வந்து ராகி மாவை இதில் போட்டுக்க போகிறேன். ராகி மாவு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம், அதுவும் வந்து எல்லா மாவுலேயும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நான் வந்து நல்லா கையால் பிசைஞ்சிக்க போகிறேன். நம்ம பட்டர் கலக்கிறதுக்கு மட்டும் நம்ம விஸ்கு வச்சு கலக்கிட்டோம்னா பிஸ்கெட் மாவு வந்து நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது இருந்தாலும் பரவாயில்ல, ஊற்றி கொஞ்சம் அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நமக்கு பிஸ்கெட் வந்து தட்டுறதுக்கு
பதமாக இருந்தால் போதும். பால் பத்தலைனாலும் இன்னொரு ஸ்பூன் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு பிஸ்கெட் தட்டுறதுக்கு சூப்பராக வரும். இப்போ நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவனை வந்து மைக்ரோ ஓவனை வந்து கன்வெர்ஷன் மோடில் வந்து 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதே ஃப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சைஸு ஒரு பால் சைஸுக்கு சின்னதாக எடுத்து நல்லா அப்படி மாவை உருட்டிக்கலாம். உருட்டிட்டு லைட்டாக வச்சு இப்படி அழுத்திக்கலாம். ரொம்பவும் தட்டியாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் சைடில் வந்து இந்த ஓரத்தெல்லாம் வந்து விரிசல் வந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம அப்படி வச்சு அழுத்துறோம் இல்லைங்களா, அந்த விரிசல் வரும் தான். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி வந்து பிஸ்கெட்டை நம்ம நல்லா தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம முந்திரி பாதாம்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, பல்ஸ் கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் அழுத்தியே எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் வந்து மைக்ரோ ஓவன் பிளேட்டில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே கொட்டாமல் நமக்கு வேகும்போது எல்லாம் ஒட்டிக்கும், தனியாக வராது, ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம பிஸ்கெட் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தியே ஒட்டி வச்சிட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். அது மாதிரி எல்லா பிஸ்கெட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், பிஸ்கெட்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். நல்லா இந்த மேலே இந்த நட்ஸ்லாம் வந்து நல்லா ஒட்டி இருக்க மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து மைக்ரோ ஓவனில் எடுத்து வச்சிடுறேன். மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு நம்ம மறுபடியும் கன்வெர்ஷன் மோடில் 180 டிகிரி செட் பண்ணிக்குவோம். ஒன் 180 டிகிரியில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கலாம். 10, 2, 3, 4, 5 15 நிமிஷம். பிஸ்கெட் சூப்பராக வெந்துட்டுருக்கு. 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், பிஸ்கெட் சூப்பராக ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்தோம்னா சாஃப்டாக இருக்கும், கேக் மாதிரி சாஃப்டாக இருக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்கெட் எடுக்க முடியும். இப்போ எடுத்தோம்னா அப்படியே பிஸ்கெட் சாஃப்டாக அடியில் கூட ஒட்டிட்டு வந்துடலாம். அதனால் இப்போ எடுக்க வேணாம், அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, பிஸ்கெட்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்கெட் எடுக்கணும். இல்லைன்னா நம்ம சூடாக எடுத்தோம்னா கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், கேக் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், பிஸ்கெட் மாதிரி இருக்காது. அதனால் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பிஸ்கெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உடச்சி பார்க்கலாம். சூப்பராக நல்லா எந்த அளவுக்கு ஆறி இருக்குது பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. நம்ம அந்த நட்ஸும் வந்து ஏதோ 1, 2 தான் கீழே உதிர்ந்து கொட்டுது, எல்லாமே கொட்டலை. நல்லா சூப்பராக ஒட்டி இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நட்ஸ்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ராகி மாவு, கேழ்வரகு மாவில் நாட்டு சக்கரை போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம், பயப்படாமல். டீ காஃபியில் தொட்டு சாப்பிட்லாம். இல்லை சும்மா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்தாங்கலாம், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சூப்பரான பிஸ்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். நான் வந்து உடச்சி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் பிஸ்கெட். சூப்பராக உடையுது பாருங்கள். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் மாதிரியே வரும். இல்லைன்னா சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும். சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.